அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம், அதாவது 13/2/2025 14/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த மாதம் அதாவது தை 29 வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 29 தை மாதம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால குரு 2ஆம் இடத்துல இருக்கார், அதாவது ரிஷபத்தில். மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா இந்த மாதம் பிறந்து ஒரு 10 நாள்லேயே, அதாவது 21/2/2025 அன்னைக்கே செவ்வாய் வக்ர நிவர்த்தி. ஆனால் மிதுனத்தில் இருக்கார். புதன் இந்த மாதம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். அது 26/2/2025 அன்னைக்கு. 4/3/2025 அன்னைக்கு சுக்கிரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே. புதன் 9ஆம் தேதி அன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறார், அதுவும் மீனத்தில். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 25/2/2025 அன்னைக்கு பார்த்தோம்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடக்கிறது. 26/2/2025 அன்னைக்கு மகா சிவராத்திரி, அதாவது பிரதோஷ காலம், மகா சிவராத்திரி, மிகப்பெரிய ஏற்றம். 28/2/2025 அன்னைக்கு மாசி அமாவாசை. 12/3/2025 அன்னைக்கு மாசி மகம். அது பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம். ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட 180 டிகிரி, அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் சிம்ம ராசியிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம். பௌர்ணமி வெளிச்சம் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் பிறந்தாள்னா ராஜா போல அவர்களுடைய வாழ்வு அமையும். சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். சந்திரனும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள், அதுவும் பௌர்ணமி காலங்கள்னும் பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாசி மகம், அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 14/3/2025 அன்னைக்கு காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மாசியும் பங்குனியும் கூடுறது அப்படின்னுவா. அதாவது கார் அப்படின்னா கருப்பு நிறம், இருண்ட இடம், யமலோகம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது. அடையான் அப்படின்னு, கார் அடையான்றது, அடையான் அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. இந்த காரடையான் நோன்பு நோற்பது பெரிய விஷயம். இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அவர்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேரு. இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா. அவர் சத்யவானுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடையான் நோன்பு மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்னைக்கு பண்ணுறது. அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள். நார்மலி பார்த்தாலேனால் அந்த காரடையான் நோன்பு டைம் சாயந்தரம் 5:30லேருந்து 6:30 வரும். அந்த டைம் நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு. இதை தவிர பார்த்தோம்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம். ஹோலி பண்டிகைன்றது ஒரு அதாவது பெண்கள் தன்னுடைய தமையன் தம்பி, அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே, தம்பி அண்ணன்களுக்கு கயிறு கட்டி அவர்களிடம் சேவிச்சுட்டு அவர்கள்கிட்ட பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும், அவர்களுக்காக ரொம்ப வேண்டிக்கிறதும், அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆண்கள் பெண்களை தன்னுடைய என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது. ஹோலி பண்டிகையாக கருதப்படுகிறது. இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர், மிகவும் அந்த கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும், ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தாலேயானால் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். என்ன சார் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறாருன்னா, 6ஆம் இடம் தான் அவருக்கு உச்ச வீடாக இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் உச்சம் பெறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தாலேயானால்
நீங்கள் இதுவரையிலும் நினைத்திருக்க முடியாத அளவுக்கு போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ராகுவும் கூட 6ஆம் இடத்துலேயே இருக்கார். எல்லா விதமான போட்டியிலையும் உங்களை யாரும் தொடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். அதாவது தை 29ஆம் தேதியோட வக்ரகதி நிவர்த்தி ஆகிறது, பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 8ஆம் இடத்தில் குரு இருக்கிறதும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து அவரவரிடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்களேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இப்போ வேலையில் புதிய ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேயானால் 8ஆம் இடத்தில் பரிவர்த்தனையில் சுக்கிரன் போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து இருக்கார். வக்ரம் பெற்ற செவ்வாய் 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்றிருக்காருன்னா ஒரு 10 நாளில் அவர் வக்ர நிவர்த்தியம் ஆகிடுறார். 21/2/2025 அவர் வக்ர நிவர்த்தியம் ஆகிடுறார். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு திடீர் பாக்கியம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது, இப்போ திடீர் பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதுவும் சின்ன திரை பெரிய திரை, விவசாயம், பால் தண்ணீர் வியாபாரம், விவசாயம் அதோட பால் வியாபாரம், பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி கும்ப வீட்டில் மூல திரிகோண வீடு, அதுவும் உங்களுடைய அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது மகரம் கும்பத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர், ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாளாக பிரச்சனையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, கணவன் மனைவி கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக நீங்கள் நினைச்சது எல்லா காரியங்களும் நிறைவேறும். மூத்த சகோதரர்கள் கூட சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய அபிலாஷைகள், அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா சனியோடு சேர்ந்த சூரியன் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் நாளடைவில் அது நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அவர் 9-12 அதிபதி. இதன் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். 6ஆம் இடத்தில் போய் இருக்கிறதுனால போட்டிகளில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு, அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாய் பரிவர்த்தனை யோகம் பெற்று 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும். ஆனாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுடைய முயற்சியை சிறிது தள்ளி வைக்கிறது நல்லது. ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் காரகன் சொல்லக்கூடியவர். அது தவிர உங்களுடைய பொதுவாகவே சந்திரனை மதிகாரகன்னு சொல்லக்கூடியது. சந்திரன் மதிகாரகன், மதி மயங்கக்கூடிய நாள். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கும்னு சொல்லக்கூடியது. அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எடுக்காதீங்க. இந்த கலைத்துறையில் இருக்கிறவா இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா 5/2/2020, அதாவது 5/3/2025 7/3/2025 வரலாம் மார்ச் மாதம். இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோவிலில் இல்லை ஏதாவது கோவிலில் சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க.
அவங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க, மகாலட்சுமி தாயார் போய் சேவிச்சுட்டு வாங்க, வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சுட்டு வாங்க. அவளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய் விளக்கு ஒரு 2 போட்டுட்டே வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, செலவுகளும் சுப செலவுகளாக அமையும், சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம், போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், உள்ளூரிலிருந்து வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறதுனால அவர் வந்து 8ஆம் இடத்தும் 6ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால சிறு பயம் இருக்கக்கூடிய காலகட்டம், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் துலா ராசிக்கு ஏற்றத்தை நிச்சயமாக விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக மனசுக்குள்ள சிறு கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மனசுக்குள்ளே சிறு என்ன சொல்கிறது பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் போய் இருக்கிறதும் வக்ரகதி அடைகிறதும், அது தவிர வக்ர நிவர்த்தியாகி ஒரு 10 நாளில், அதாவது 21/2/2025 பார்த்தோம்னா வக்ர நிவர்த்தி ஆகிடுறார். இந்த வக்ர நிவர்த்தியின் மூலியமாக பார்த்தோம்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சப்தமத்திர குரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுது. அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம். 7ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும். இளைஞர்களுக்கு அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இந்த தை 29 வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு. திருமணத்திற்கு டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்த சித்திரை வைகாசியில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம். அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகும்போது 5-7 பரிவர்த்தனை வருது. அது தவிர 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காதல் வயப்பட்டாலும் அதாவது குடும்பத்தினர் சம்மதத்தோடு தான் வந்து திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5-7 சம்பந்தம் வருது. அதை தவிர 2 பேருமே சுபர்களாக இருக்கிறதாகவும், இதை தவிர பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிநாதனே 2ஆம் இடத்தை பார்க்குறார். பணம் வரவு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் அதாவது 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல போய் இருக்கார். அது வந்து சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழிலில் சற்று கம்ஃபர்ட் கம்மியாகும். கம்ஃபர்ட்னால் சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அர்த்தாஷ்டம சனியை குறிக்கிறது. உங்களுக்கு புதுசாக வீடு ஏதாவது வாங்கணும்னு போனீங்கன்னா அங்கே வந்து லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை செய்யும் இடத்தில் தொழில் நிறுவனத்தின் அதிபதியாக இருந்தால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார். மூல திரிகோண வீடு வேறு. அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுகங்களை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 8ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது. ராசிக்கு பார்த்தலையானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை பேசுவோம். இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தலையானால் அதாவது புதன்
4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போகிறார். அதனால் படிப்புக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் வரும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து 5ஆம் இடத்துல போகிறார். அதனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்களுக்கு சற்று தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருந்தாலும் பிரச்சனைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அரசாங்கம் சம்பந்தமாக பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள், அதுவும் வந்து இந்த மண், ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து எண்ணெய், அதை தவிர இரும்பு சம்பந்தம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தம், 2 வீலர் 4 வீலர் இந்த இதுவெல்லாம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள், அதை தவிர மருத்துவர்கள், அதை தவிர இந்த இரத்த சேமிப்பு வங்கி வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதான எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணுன்னா 7ஆம் தேதியிலிருந்து 7/3/2025 9/3/2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம். அதை தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருங்க. இந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையை விடாதீங்க, மூக்க நுழைக்காதீங்க. உங்களுக்கு அது பிரச்சனையாக கொண்டு போய் முடிக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது அம்மான்னு சொல்லக்கூடிய, அதாவது தாயின் சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. சரி, மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாசி மாதத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதை தவிர வந்து திருவேற்காட்டு கருமாரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும். இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், திருமண பாக்கியம் உண்டு, வெளியூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு, காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இருப்பினும் பெற்றோர்கள் மூலியமாகவே திருமணமாகக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் வெற்றி பெறும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், உங்களுடைய கம்ஃபர்ட் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும், தொழிலாளர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் லாபங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் வரக்கூடிய, பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன்.